நந்தி சிவனை எப்படி அடைந்தான்? கைலாசத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கும் நந்தியை நாம் எல்லோரும் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, ஒரு சாதாரண கன்று எப்படி சிவனின் அருகில் நிலையான இடம் பெற்றது? அது பிறவியாலா அல்ல தீர்மானத்தாலா? ஒரு காலத்தில் ஒரு கன்று குட்டி பிறந்தது. ஆனால் அது சாதாரணமில்லை. அதன் கண்களில் அமைதி இருந்தது. அந்த கன்றை ஒரு முனிவர் கண்டார். அவர் சொன்னார், இவனுக்கு பூமி வாழ்க்கை நீண்டதில்லை. அந்த வார்த்தை கன்றின் தந்தையை உடைத்தது. அதை கேட்ட நந்தி அழவில்லை. அவன் தவம் செய்தான். மழையிலும் நின்றான், வெயிலிலும் நின்றான். அவன் முன் சிவன் தோன்றினார். என்ன வேண்டும்? நந்தி சொன்னான், உங்களை விட்டு பிரியாத வாழ்க்கை வேண்டும். சிவன் சிரித்தார். உயிர் நீடிப்பு வேண்டுமா? அல்லாஹ் என்னுடன் நிலை வேண்டுமா? நந்தி தேர்வு செய்தான் நிலையை. அந்த நாளிலிருந்து அவன் சிவனின் வாகனம் மட்டுமல்ல, அவன் காவலன், அவன் பக்தியின் சின்னம். ஆயுள் நீள வேண்டாம், அருள் நிலை போதும். இன்று நாம் கோவிலுக்கு போகும்போது முதலில் யாரை பார்க்கிறோம்? நந்தியை. ஏன் தெரியுமா? சிவனை அடைய முன் பெற வேண்டியது அந்த நம்பிக்கை. ஆயுள் நீளுவது பெருமை அல்ல, அருள் அருகில் நிலை பெறுவதுதான் பெருமை. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.